வழியா போயிட்டு இருக்காங்க. அவங்கள இதுல இருந்து திருவண்ணநல்லூர் வந்து இன்வைட் பண்ணி இந்த திருவதிக்கு அன்பரை கூட்டி போனாங்க. பேசிக்கிறதுனால நேற்று குருநாதர் எப்படிப்பட்டவர், நிலை தருவார் என்பதற்கும் இன்று சரி நமக்கு சைவத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும், யார் உணர்த்த முடியும், எப்படி உணர்த்துவார், யார் குரு என்று நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய சிவபோக சாரம் வந்து நமக்கு விடை தரும். அதாவது இந்த உலகில் அறவழி பெறலாமல் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நமக்கு எது எது வேண்டுமோ அதை பெறுவது குருநாதருடைய வேலை. அப்படிப்பட்ட அந்த குருநாதர், அவர் எதை தந்தால் குருநாதர், எப்படி இருந்தால் குருநாதர் என்பதை இன்றைய பாடல் வந்து மிக தெளிவா நீதி வழி, சித்தி முக்தி, நல் தவங்கள், அன்பு இவற்றை நமக்கு யார் தெளிவாக போதிக்கிறாரோ அவரே நமக்கு வந்து என்ன, இதையெல்லாம் குருநாதர் போதிக்கவில்லை என்றால் இதை யார் நமக்கு தருவது என்று ஒரு கேள்வி. ஆக பெருமொரு ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. போல காலத்துல 2 காலத்துல ஒண்ணு முன்னால போய் நிற்கீங்க, முன்னாடி ஏந்திக்கிட்டு 1/4 கிலோ ஜிலேபி 0 ஊற்றி 1/4 கிலோ ஒரு 2 1/4 கிலோ 1 வெறும் 2 ஜிலேபி 2 ஜிலேபி மட்டும் தனியா 0 ஊற்றி வாங்க 2லையுமே. ஆக இங்கே குரு ஞான பிரகாசராக அறிவு சிறந்தவராக இறைவனாக வரவில்லை என்று நமக்கு நீதி வழி தெரியாது. சித்தினா என்ன, முத்தினா என்ன, தவங்கள் 2 இருக்கு, நற்சவம் நல்லது இல்லாத தவம். அசுரர்கள் செய்தெல்லாம் நற்சவம் கிடையாது. 4 பெருமக்கள் செய்தது 63 செய்து நற்சவம். ஆக இந்த பாடலிலே ஆறறிவார் நீதி வழி, நீதியாக வாழ்ந்து அறவழி வாழ்ந்து 5 கடமைகளை செய்து இறைவனை அடையக்கூடிய வழி யார் அறிவார்கள்? யாருக்கும் தெரியாது. யார் அறிவார்? சித்தி முத்தி. இந்த சித்தினா என்ன, முத்தினா என்ன? கைலாஷ் நிறைய படிச்சிருக்கீங்க. சித்தினா என்ன, முத்தினா என்ன? கைலாஷ் ஐயா, அவரு பள்ளியறை பூஜையில இருக்கிறேன்னு சொன்னாருங்க ஐயா. கோயில்ல இருக்கிறாரா, அதை பார்த்துட்டு அப்படியே அட்டென்ட் பண்ணுன்னு சொன்னாருங்க. சுப்பிரமணியாவும் இல்லையா? ஆக யார் அறிவார் நீதி வழி, நாம் நீதியாக வாழ்வதற்கான வழிகளை கற்றுத்தருவர் எவரோ. அப்படி யாரும் நமக்கு இப்படி 5 கடமைகள் செய்யணும், அப்பா அம்மாவை அறநூல்களை கற்றபடி வாழணும் அப்படின்னு சொல்ற குருமார்கள் பெரும்பாலும் கிடையாது. இதைப்படி அதைப்படி வினை போகும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆக நீதி வழி வாழ கற்றுத்தருபவராக அந்த குரு இருந்தார். சித்தி என்பது, இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு கொஞ்சோண்டு சரி போப்போம் பிரச்சனை தீந்துரும்னா அது தீந்துரும். அதுக்கு சித்தித்தல். சித்தித்தல்னா என்ன? சித்தி அடைந்தார்னா சில பவர்ஸ் நமக்கு கிடைக்கிறது. என்ன, நம்ம சொன்ன வாக்கு பலிக்கிறது, அது ஒரு சித்து. பிறர் துன்பத்தை நீக்கும் ஞான சம்பந்தத்துல அந்த மாதிரி பூம்பாவைக்கு உயிர் கொடுக்கிறது, இதெல்லாம் வந்து சித்தாடல். ஒரு முட்டாள அறிவுஜீவி ஆகிறது. ஒரு அது மாதிரி
8 சித்திகள் உண்டு உலகத்துல. அது நமக்கு பிறவிக்கு காரணமாகும். அந்த அட்டமா சித்திகள் என்ன என்று கற்றுக் கொடுத்து, இது உனக்கு பிறவியை கொடுக்கும் என்று உணர்த்தி, தான் முத்தி நிலை பற்றி இந்த சித்தாடுகள் போன்றவற்றில் தான் கற்றிருந்தாலும் செய்யாமல் அனுபவ முதிர்வினாலே அந்த முத்தி அவர்கள் அனுபவத்தால் முற்றியவர்களுக்கு சித்தி பற்றியும் முத்தி பற்றியும் தெரியும். சித்தி என்பது ஒரு காரியம் சித்தி அடைந்ததும் வாங்க. இந்த கல்யாண காரியம் நல்லபடியா சித்தியாச்சுப்பா கோயில்ல வேண்டு சொல்றாங்களா. ஆக இங்கு சித்தி என்பது நாம் எண்ணிய எண்ணங்கள் இறையருளால் நிறைவேறுவது சித்தின்னு. முத்தி அப்படிங்கிறது நாம் அறிவாலும் அனுபவத்தாலும் ஞானத்தாலும் முதிர்நிலை செய்வது, அடைய செய்வது, அதற்கு முத்தி. ஆக இந்த சித்தி முத்தி என்பதை யார் அறிவார்? யாருக்கும் தெரியாது. ஆறறிவார் நற்றவங்கள். எது தவத்துல நல்ல தவம், எது எப்படி நீங்கள் வாழ்க்கையிலே உயர்நிலை அடைய முடியும், எது செய்தால் உங்களுக்கு பிறவா நிலை கிடைக்கும், எது செய்தால் புகழ் முதலியவற்றை கடப்பீர்கள். தவத்தில் நல்ல தவம் என்பது இறைவனை அடைந்து இறைநிலையிலே நாம் அன்பாக வாழ்ந்து இறைவனால் விரும்பப்பட்டு சுந்தரர் எப்படி வெள்ளையானை அனுப்பினாரோ அப்படி நம்மை இறைவன் ஆட்கொள்ளக்கூடிய தன்மையில் வாழ்வது நட்சம். நல்ல திருமுறை படிச்சு திருவேடம் தாங்கி ஆட்சியர் அபிஷேகம் ஆன பிறகு அதை விற்று அவ்வளோ நான் இந்த பணி செய்யறேன், எனக்கு பணம் போடு, அந்த பணி செய்யறேன் பணம் போடுன்னு வாழ்வியல் தேவைகளுக்காக செய்யக்கூடிய தவங்கள் நற்றவும் கிடையாது. அது பிறவிக்கு நம்மை ஆளாகும். ஆக ஏனெனில் அந்த உங்களுக்கு நீங்க கொடுக்குற அறக்கட்டளைக்கு பணம் கொடுக்குறவங்க பெரும் பணம் கொடுக்குறவங்க இல்லைகளா சட்டத்துக்கு புறம்பாதான் சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் நோயாளிகளை துன்புறுத்தி 100 ரூபாய் வாங்குறதுல 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. அந்த பாவ கணக்கெல்லாம் அந்த பணத்தை வாங்கி அறக்கட்டளை நடத்துற கணக்குல ஏறிடும். ஆக அது நற்றவும் கிடையாது, நம் பிறவிக்கு காரணமாகக்கூடிய தவம். அதனால அதே அந்த ஆசாமி உச்சரிக்க மாட்டார். நற்றவங்கள் யார் அறிவார்? நற்றவங்கள். அன்பு அனைத்தும் என்ன, எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டுகின்ற தன்மையை யார் அறிவார்? அவர் யாருன்னா பாரெவர்க்கும் கற்றன், இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர். கமலையில் நம்முடைய திருவாரூரிலே வாழ்கின்ற ஞான ஒளி வீசுகின்ற அத்தனுடைய தந்தை சாதாரண மனிதனை போல அந்த தியாகராஜா வராமல் இருந்தார். என்ன, யார் அறிவார்? நீதிபதி. இது எப்படி வரனா, பாரவர்க்கும் கற்றன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் என்னும் அந்த ஆசான் ஒரு தந்தையை போல எனக்கு அன்பு காட்டி என் பிள்ளைகளை கண்டித்து என்னை ஆளாற்றும் மனித ரூபத்தில் வந்திலையானால் யார் அறிவார்? நீதிபதி. யார் அறிவார் சித்தி? யார் அறிவார் முக்தி? ஆர் அறிவார் நற்றவங்கள்? ஆர் அறிவார் அன்பு அனைத்தும்? அந்த 5 ஏன் அன்பு அனைத்தும்னு போட்டாரா? 5 விதமான உயிர்களுக்கு 5 விதமான செயல்களை அன்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க ஒழுக்கமா வாழ்ந்து பிற உயிருக்கு துன்பம் செய்யவானா அன்பு நிறைய இருக்கும். தாய் தகப்பனை பராமரிக்கணும்னா அன்பு நிறைய இருக்கணும். ஆதரவற்றவர்களை பராமரிக்கணும்னா அன்பு நிறைய இருக்கணும். பிற உயிர் பிற செடி மரம் செடிகள்லாம் தண்ணி ஊத்தினா அன்பு நிறைய இருக்கணும். ஆக அந்த எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டக்கூடிய அந்த 5 விதமான சைவ கடமைகளை செய்யக்கூடிய அன்பினை என்ன யார் அறிவார்? ஆக ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீதி வழி அறிந்த வழி வாழ்பவராக இருக்க வேண்டும். என இதையெல்லாம் ஞான பிரகாசனம் இருந்ததால் குருஞான சம்பந்தர் நமக்கு கிடைச்சார். ஆக ஆசான் என்பவர் நீதி வழி அறிந்து வாழ்பவராக இருக்க வேண்டும். அவர் சித்திகள் பெற்றும்
முத்தி நிலையிலே முதிர்ந்த நிலையிலே இறைவனை மட்டும் வணங்கி இறை செயலை மட்டுமே செய்து சித்தாடல்கள் செய்யாமல் என்ன நல்ல தவங்கள் செய்வதாக இருக்க வேண்டும். எல்லோரிடத்தும் பாகுபாடற்ற அன்பு காட்டுவராக இருக்க வேண்டும். இது இருந்தாதான் அவர் ஞான பிரகாசர், ஞான ஆசிரியர். இதெல்லாம் அது இல்லாத பொண்ணுக்கும் பொருளுக்கும் போகத்துக்கும் தன்னுடைய புகழுக்கும் யாராவது தான் கற்ற சிறு கல்வியை பெரியவரானத்தையோ தேவாரத்தையோ திருவாசத்தையோ வித்து அதனால் திருமடங்கள் அமைத்து சொகுசாக வாழக்கூடிய யாருமே அந்த ஞான பிரகாசமுடைய ஞானாசிரியர்கள் கிடையாது. அவங்க போட்டுக்கலாம் ஞானாசிரியர்னு. என்ன நம்முடைய நம்ம தென்காசி அந்த பகுதிகள் எல்லாம் இந்த சீமாறு இருக்கு இல்லையா, அதுக்கு பட்டு குஞ்சம்னு பேரு. வீடு கூட்டுற சீமான்னு சொல்ல மாட்டாங்க, தொடப்பவும் மாட்டாங்க, பட்டு குஞ்சம் பாங்க. அப்படித்தாங்களே பெரியப்பா ராஜகோபாலியா? அப்படித்தானே குற்றாலம் தென்காசி பக்கம்லாம் தொடக்கத்தை பட்டு குஞ்சம் தானே சொல்லுவாங்க. சரிப்பா, அப்படிதான் சொல்லுவாங்க ஐயா. அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா 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 ஆமா. அதனால மீதி இந்த ஞானாசிரியர் நானே போட்டுட்டா நான் சீமா இருக்கு பட்டு குஞ்சம் கட்டுற மாதிரி. அந்த பட்டு குஞ்சதுனால ஏதாவது பயம்னு இருக்கான்னு ஒரு பக்கம் வீட்டுல ஒரு ஓரமா தான் கிடக்க வேணும். இறையருடைய அடைய முடியாது. ஆக ஞானம் மிகுந்த ஆசிரியர் நீதி வழி அறிந்தவராக இருப்பார். சித்தி பெற்றிருந்தாலும் இறையருள் என்று தெளிவாக இருப்பார். அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் நல் தவம் செய்பவராக இருப்பார். அன்பு நிறைந்தவராக இருப்பார். இது அவர் வேற எதையுமே மாணவர்களுடைய அன்பை தவிர எதுவும் எதிர்பார்க்க. அப்படிப்பட்டவரே ஞானப்பிரகாசராகி அந்த திருவாரூரிலே எழுந்தருளி இருக்கிற பெருமான் என்னை போன்ற சாதாரண மனிதனால் ஞானப்பிரகாசராக பெருமேனி தாங்கி வந்தார் என்று இந்த பதிகம் பேசுகிறது. அவ்வளவுதான். அடுத்த இறக்கம். ஆக நேற்று இந்த 3 நாளா வகுப்பு குருன்னா யாரு? நம்ம கண்ணவெல்லாம் குருன்னு தெரியும். அப்படித்தானே? அப்ப இந்த இலக்கணங்கள் யாருக்கு இருக்குன்னு நம்ம குருநாதர் எப்படி இருந்தாலும் குருநாதர்னு தெளிவடைகிறார். சிவபோக சாதத்திலே அந்த ஞான பிரகாசராகிய குருநாதரின் தன்மையை நம்முடைய குருஞான சம்பந்த பெருமான் மிக அருமையாக பதிவிட்டுள்ளார். என்ன புரியுதுங்களா? ராஜு சொல்லுங்க. பேசுறது ஏதாவது புரிஞ்சுதா? புரியுதையா புரியுதையா? என்ன புரிஞ்சு? குருன்னா யாரு, எப்படி இருப்பாரு? கரெக்ட் ஐயா. உங்களை அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. குருன்னா உண்மையா இருக்கணும் ஐயா, உண்மையா இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அன்பா, நீதி தவறாதே, நீதி தவறாம இருக்கணும் ஐயா. அப்புறம் நான் இப்போ சொன்னேன், அதுக்குள்ள 2 மறந்துட்டேன். வேற யாராவது சொல்லு. பாரதியார் நேர்மையா இருக்கணும். அதெல்லாம் இல்ல. மறுபடியும் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அமைச்சர் நீங்க சொல்லணும். ஐயா குருன்னா உங்களை மாதிரிதான் இருக்கணும். உங்களை விட யாரும் அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஞான சம்பந்த பெருமான் குருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி குருவினுடைய தன்மை, நல்ல குருவுடைய தன்மை என்னன்னு உங்களை கேக்குறேன். இருங்க, நான் ஒரு சொல்றேன். இந்த கருத்தை உள்வாங்கிங்க. குருவானவர் நீதி வழி பெறலாதவர், நீதி வழி தெரிந்தவராக இருக்க வேண்டும். சூழல் பெற்றிருந்தாலும் பக்குவனையிலே முதிர்ச்சியடைந்தவராக இருக்க வேண்டும். நல்ல தமிழராக இருக்க வேண்டும்.
எல்லோரிடத்தும் மாறுபாடற்ற அன்பு காட்டுவதாக இருக்க வேண்டும். ஆக குருவின் தகுதி நீதி வழி தவறாதவர். அப்புறம் என்ன, சித்திமத்தி கற்றிருந்தாலும் அத்தமா சித்தியல் கற்றிருந்தாலும் மனம் பக்குவ நிலையிலே எல்லாம் சிவன் சேர்ந்து உணர்ந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது நற்சவங்கள் செய்பவராக இருக்க வேண்டும். நாலாவது அன்பு மிக்கவராக இருக்க வேண்டும். அதனால என்ன, இந்த பாடல் நமக்கு உணர்த்தப்படுவது குருவின் இலக்கணம். இப்படி இருந்தால்தான் குரு. இவர்தான் ஞான ஆசிரியர், ஞான பிரகாசர். மற்றவர்கள் எல்லாம் ஊனப்பிரகாசர்கள்னு மறைபொருள் சொல்றார். ஏன்னா சைவத்துல தாழ்மை கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, நம் பெருமான் இங்க அந்த அற்புதமான அந்த பாடல்ல ஆறறிவார் நீதி வழி, நீதி வழி அறிவார் ஞான பிரகாசன், சித்திமுத்தி அறிவார் ஞான பிரகாசன், என்ன நற்றவர்கள் அறிவார் ஞான பிரகாசர், அன்பனைத்தும் அறிபவர் ஞான பிரகாசர். ஆக நீதி வழி அறிந்தவராகவும் சித்திமுத்தி அறிந்தவர்களாகவும் நற்றவத்தையும் அன்பினையும் அறிந்தவராகவும் இருக்கக்கூடியவரே, என்னை போல சாமானிய என் தந்தை போல என் கூட எளிமையாக வந்து எனக்கு ஞானத்தை சிந்திக்கின்ற ஞான பிரகாச குரு என்று அவர் நிறைவு செய்தார். சரி, யாரு எப்படி அப்படிங்கிறது நான் இன்னும் வேகமா போயிட்டீங்க. டைம் ஆகுது, 8:45 ஆயிடுச்சு. அம்மா ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. நல்லா நமச்சிவாய வாழ்கையா. நீங்களா சொல்லுங்க. அபிஜாமத்துல இருந்து வந்திருக்க முடியாது ஐயா. வந்துட்டேங்க, முடிச்சுங்க. ஆக 3 நாட்களா சொன்ன விளக்கங்களை குறிப்பெடுத்துங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பங்கு இல்லை இது இல்லையா பாரதாது போங்க, வேகமா போய்ங்க நான் சொல்றேன். அதனால குருவினுடைய இலக்கணங்களை 2 நாட்களா நாம சிந்திச்சிட்டு இருக்கோம். இறையர்களால் தொடர்ந்து சிவசாரம் சிந்திப்போம். எல்லோருக்கும் நல்ல தெளிவடைந்த அந்த நற்றவர்கள் அறிந்தவராகவும் சித்திமுத்தி உணர்ந்தவராகவும் நற்றவங்கள் செய்வதாகவும் அனைத்து அன்பும் உடையவராக ஆசான் கிடைக்க எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டு உண்மையாக சுகநாத பெருமான் திருவருளை சிந்தித்து வகுப்பை நிறைவு செய்யும். நமச்சிவாய வாழ்க. உங்கள் கருத்துக்களை பகிரலாம். நமச்சிவாய வாழ்க. போர்டு வச்சு நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க சொல்லுங்கய்யா. ஐயா நமச்சிவாய வாழ்கங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஐயா கைலாஸ் பேசுறேங்கய்யா. ஐயா ஐயா வாய்ஸ் வரல கைலாஸ். ஐயா அந்த குரு கிடைக்கணும்னா சீடன் என்னங்கய்யா செய்யணும்? அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கணும்னா என்ன, அந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பதற்கு சீடன் என்ன செய்யணும்? குருவினுடைய இலக்கணத்தை சொல்லிட்டீங்க, சீடன் என்ன தகுதியில் இருக்கணும்? 1000 ரூபாய்க்கு கைலாஸ் ஒரே நிமிஷம் இல்லைங்கம்மா, என் கேள்வி பகிர்ந்துக்குங்க. நான் வரேன், உள்ள வரேன் மறுபடியும். சரிங்க சரிங்க. இறைவன்கிட்டதான் முறை என்ன கைலாஸ்? இல்ல நமச்சிவாய வாழ்க. ரமண மகரிஷிட்ட போய் பகிர்ந்துக்குங்க. நம்ம ரமண மகரிஷிட்ட போய் ஒரு சீடர் கேட்டாருங்களாமா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு அந்த சமாதி நிலைமையை காமிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாராமா. உடனே அவர் சொன்னாராமா ரமண மகரிஷி, எழுத்தாப்பில் இருக்கிறவன் விவேகானந்தரான்னு கேட்டாராமா. அப்போ சீடனுக்கு எந்த மாதிரி சீடனுடைய பக்குவம் இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் குரு கிடைப்பார். சீடனுடைய பக்குவம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி தான் குரு கிடைக்கிறாரு.
ஏன்னா அருபரத்தொருவன் அவனியில் வந்து அருளிய பெருமையை சிறுமையன்று இகழாது. அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்போ குரு அப்படின்னா குருவே சிவம், குருவே சிவம். போன்பே மர்ச்சன்ட்னு வருது, unable to scan to QR. அதை அப்படியே கொடுங்க. நம்ம பக்குவம் வந்து அதாவது திருவருட்பயனில் உமாபதி சிவம் சாமி சொல்லுவார், ஒருத்தனுக்குள்ளார உள்ள பக்குவம் வந்து எப்படி நிறைஞ்சிருக்கோ அது தகுந்த மாதிரி தான் வந்து அந்த திருவருள் தான் வெளியில் ஒருத்தனை குருவை வந்து காமிச்சு கொடுக்குங்கிறாரு சுவாமி உமாபதி சிவம். அப்போது அந்த பக்குவ நிலைமை தான் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்குங்கய்யா. நம்ம என்னதான் உயர்ந்த குரு கிடைச்சாலும் இவனுக்கு பக்குவம் இல்லைன்னா அந்த குருவினால் பிரயோஜனம் இல்லைல்ல. சிவபெருமானே குருவாக வந்தாலும் அதை கேட்டு எனக்கு அந்த முக்தியின் மீது நாட்டம் இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறத நான் கேட்டு அந்த வழியில் நடக்க போகிறது இல்லையே. அப்போது எனக்கு அந்த பக்குவம் இருந்தால் தானே அவர் சொல்கிறத நான் கேட்டு உணர்ந்து அதன்படி நான் நடக்க முடியும். அப்போது அதை கொடுக்குறதுக்கு தன்மை இருக்கும், வாங்கிக்கிற அளவுக்கும் தன்மை இருக்கணும். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வாங்குற அளவுக்கு பக்குவம் இருக்க போய் தான் அது கிடைக்கும். இல்லைன்னா வந்து சிதம்பரத்துலேருந்து ஓடி வந்த கதை தான். பால் பூனை அமுதா திருவருட்பயனில் சாமி சொல்கிறார்ல, அமுத பால் கடல் இருந்தாலும் அந்த பாலை குடிக்கணும்னு நினைக்காம கருப்பாம்பூச்சியை திங்கணும்னு பூனை நினச்சிட்ருக்கு. அந்த மாதிரி இந்த உயிராகப்பட்டது வந்து உலக இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதே தவிர இறைநாட்டம் இதற்கு இல்லாமல் இருக்குதுன்னு உமாபதி சிவமே சொல்கிறாருங்கய்யா. அவர் அது அப்படி சொல்கிறார். அப்போ அந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் வந்து குரு கிடைச்சாலும் அந்த சீடனுக்கு பக்குவம் இல்லைன்னா அதை உள்வாங்கிக்க முடியாதுங்கய்யா. அப்போ அந்த நம்ம பக்குவம் தான் இன்றியமையாததாக இருக்குது. குருவை வந்து மெக்கு சோதிக்க வேண்டாம், அதுதான் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதை சோதிக்கவே கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு குரு அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அப்படி இப்படின்னு நம்ம எந்த லட்சணத்தில் இருக்கோம், நமக்கு நம்ம எப்படி இருக்கோம், நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அதுதான். இன்னொரு கதை சொல்லுவாங்க, இந்த கதையை பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாருங்களாமா. அந்த குரு வந்து ஒரு சீடனுக்கு அவர் போலி குரு தான், அவர் உண்மையான மெய்குரு வந்து கிடையாது, போலி குரு தானாமா. அவர் என்ன பண்ணுவாராமா, வர்ற சீடர்கள்ட்டெல்லாம் வந்து அவரோட பெயரையவே வந்து தீட்சையாக கொடுப்பாராமா. இப்போ அவர் பேர் முத்துக்குமார் அப்படின்னா யாராவது தீட்சை கேட்டாங்க அப்படின்னா முத்துக்குமாரையே மந்திரத்தை கொடுத்துட்டு இருப்பாராமா. இப்படி வந்து தன்னையை வந்து போலியான ஒரு குருவாக வந்து அவர் காமிச்சிட்டு இருந்தாராமா. ஆனால் போலியான குரு தான் அவர். ஆனால் இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி ஒரு உண்மையான சீடன் ஒருத்தர் இருந்தானாமா. அவர் உண்மையாலுமே வந்து முத்துக்குமார்னு மந்திரத்தை சொல்லி 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 அந்த உயர்ந்த நிலைமையை வந்து அடைஞ்சானாமா. அப்போ இந்த குரு வந்து ரொம்ப கீழான நிலைமைக்கு போயிடுறாரு. இந்த குருவை காட்டிலும் இந்த சீடன் வந்து உயர்ந்த நிலைமைக்கு போயிடுறானாமா. அப்போது அந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னாங்க, நம்ம குருவையோ மந்திரத்தையோ இல்லை நமக்கு கிடைக்கப்பட்டதையோ ஆராய்ச்சி பண்ணாமல் மெக்கு சோதிக்க வேண்டாம். அதெல்லாம் சோதிக்காமல் நம்ம பக்குவப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்கிறது, நம்ம குறைகளை நம்ம நிற்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தன் குற்றத்தையும் தன் குறைகளையும் பார்த்து அதை நீக்கி நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு படிக்கட்டு எடுத்து வச்சுட்டு போகிறது சிறப்பாக இருக்க முடியும். இல்லை குருவை ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோம்னா அது எப்படி நம்மளை நம்ம திருத்திக்க முடியாமல் இன்னொருத்தர் நம்ம எடை போடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும். அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்லும்போது அதான் ஒரு விரல் காமிக்குது அப்படின்னா மீதி 4 விரலும் நம்மளே காமிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அடுத்தவங்களை காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த தன்மையில் இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம்னு முதல்ல சுய பரிசோதனையாக பார்க்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஒரு குருவை கேட்குறோன்னா நம்ம விவேகானந்தராக இருக்கணும். சிவபெருமான் மாதிரி ஒரு குருவை கேட்குறோன்னா மாணிக்க வாசகராக இருக்கணும். ஞான பிரகாசம் மாதிரி ஒரு குருவாக இருக்கணும்னா நம்ம குருஞான சம்பந்தராக இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தங்க இப்போ திருநாவுக்கரசர் குருவாக வரணும்னா நம்ம வந்து அந்த இவராக இருக்கணும். இந்த திருநாவுக்கரசர் பேரை சொல்லியே ஒருத்தர் முக்தி அடைய வரலங்க, அவர் பேர் என்ன, அவராக நம்ம இருக்கணும். அப்போது இங்கே எல்லாமே வந்து இப்போ அந்த திருநீலகண்டர் அந்த கதை தெரியுமில்ல உங்களுக்கு, திருநாவுக்கரசர் சாமி கதை. அந்த கதை என்ன மந்திரத்தை சொன்னார், 5 எழுத்து சொன்னாரா 8 எழுத்து சொன்னாரா 1 எழுத்து சொன்னாரா, மந்திரத்தெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணல. திருநாவுக்கரசு இதுதான் மந்திரமே அவருக்கு. தண்ணி பந்தல் திருநாவுக்கரசர், குளிக்கிற இடம் திருநாவுக்கரசர், அப்பூதி அடிகள். அப்போ அவர் என்ன திருநாவுக்கரசரை பார்த்தது கூட இல்லை அது அவர். ஆனால் அந்த உள்ளன்பு எவ்வளவு தீவிரமாக இருந்து அவருடைய செயல் மீது குரு பக்தியை உள்ளுக்குள்ளார வச்சு அவர் திருநாவுக்கரசரை பார்க்கல, சத்சங்கம் கேட்கல, மந்திரத்தை 8 எழுத்து மந்திரம் 3 எழுத்து மந்திரம்லாம் உபதேசம் வாங்கலை. ஆனால் திருநாவுக்கரசர் மீது கொண்ட மானசீக குரு பக்தியினால் வந்து அந்த உன்னத நிலைமையை அவர் அடைஞ்சார் அப்பூதி அடிகள்.
அப்போது அந்த உள்ளன்பு கூடுன அந்த பக்குவம் நம்மக்கிட்ட இருக்காங்கிறத நம்ம ஆலோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பக்குவத்தை வளர்த்திக்கிறதும் இன்றியமையாததாக இருக்குங்க. ஐயா வந்துட்டாருங்க. ஐயா நமச்சிவாய வாழ்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஐயா. நமக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்னமோ ரமணர்லன்னு சொன்னீங்க. இல்லைங்கய்யா, இப்போது குருவை வந்து இல்ல இது எப்படின்னா, அவரவர் வினை வழி அவரவர் அவங்க எதுக்காக பூமிக்கு எதை தேடி பிடிக்கிறாங்களோ அப்படி குரு கிடைப்பார். பொருள் ஏற்றுனா அப்படி குரு கிடைப்பார், ஞானம் ஏற்றுனா இப்படி குரு கிடைப்பார். ஆன்மாவின் தன்மைக்கு ஏற்ப எப்படி ரொம்ப ஒழுக்கமான குடும்பத்துல ஒழுக்கமான பிள்ளை மற்றது என்ன திமிர் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நிலையில ஒழுக்கத்துக்கு போயிடும். அந்த டிஎன்ஏ மாதிரி ஆன்மா எப்படி ஒரு மனித பிறப்பு குடும்ப உறுப்பினர் எண்ணங்களை சார்ந்து வருவது வந்து இயற்கை. ஆனா இந்த குருங்கிறது ஆன்மாவுடைய எதுக்காக இறைவனை கும்பிடுங்கிறதே உள்ளிருக்கிற இறைவன் பார்த்து தீர்மானிச்சு கொடுக்கணும். ஆக இந்த மாணவன் எப்படி இருக்குன்னா, நீதி வழி அறியணும்னு எண்ணமுடையவரா மாணவரானவர் சித்தியெல்லாம் பெற்றாலும் கூட இறைவன் மட்டுமே எல்லாம் செய்கிறார் என்ற முக்தி நிலையை அடைந்தவராக இருக்கணும்னு விரும்பணும். அதே போல தவம் செய்ய நினைக்க கூடாது. தவம் வேறு, நற்றவம் வேறு. நற்றவம் செய்ய வேண்டும் எல்லா இடத்தும் அன்பு கண்டு என்னுடைய மாணாக்கர்களுக்கு நீதி நெறி அறிந்தவராகவும் சித்தி முக்தி அடைந்து தெளிவடைந்தவராகவும் நற்றவங்கள் செய்து வாழக்கூடியவராகவும் பாகுபாடற்ற அன்பு காட்டக்கூடியமான குரு கிடைப்பார். ஆக மாணவன் எவ்வாறு சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது 1ஆம் வகுப்புல சேர்றானோ, அதே பிஎஸ்சி படிக்கிற ஒரு +2 முடிச்சா 1ஆவது கோர்ஸ்னா போக மாட்டோம். ஆன்மா பக்குவ நிலைக்கு ஏற்ப குரு ஆன்மா எதை தேடி வெளியே வந்து நான் பெரிய திருவேடம் போட்டு நான் பெரிய மகான் மாதிரி சித்தின்னு போனோம். ஆனா என் மனதில் எதை தேடுகிறேனோ அதை தரக்கூடிய குருதான் எனக்கு கிடைப்பார். நான் திருமுறை விட்டு தமிழ் முறை வேள்வி செஞ்சு குடும்பங்களுக்கு செஞ்சு 2 நாள் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அதை கற்றுத்தரக்கூடிய குருதான் கிடைப்பார். நான் தமிழ் திருமுறைகளை பயின்று அல்லது தெரிந்து கொண்டு இலவசமாக நமக்கு யாரோ கொடுத்தாங்க, நம்மளும் 10 பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தோட மாணவனா இருந்தா எனக்கு அதை கற்றுத்தரக்கூடிய குருநாதர் கிடைப்பார். நான் உளவார பணி செய்து நாவுக்கரசரை போல வாழ வேண்டும் என்று நினைத்தார் உளவாரம் செய்வதில் வழிகாட்டக்கூடிய குரு கிடைப்பார். ஆக மாணவருடைய நிலைக்கு ஏற்பட்டு ஆசிரியர்களை எவ்வாறு பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளை 1ஆவது போகணும், எல்கேஜி யூகேஜிங்கிறாங்களோ அதுபோல இறைவன் ஆன்மாவின் தேடலுக்கேற்ற ஆசானிடத்தை அனுப்புவார். அவ்வளவுதான். ஆக இதுல வரும் தேடல் உள்ளவன் ஞானத்தை எழுதுகிறான், மற்றவனோ பெரும்பொருளையும் பேராசையும் அடைந்து மீண்டும் பிறவிக்கு ஆளாகிறான். ஆக தேடல் ஞான தேடல் இருந்தால் மட்டுமே ஞானாசிரியர். இல்லைன்னா ஞானாசிரியர்னு சீமாருக்கு பட்டு கொஞ்சம் போட்ட மாதிரி எவனோ ஒருத்தன் கிடைப்பான். அவனை வச்சு நம்மளும் பிறந்து இறந்து வாழ்வதற்கே காரணமாய் தெரியும். அதனாலதான் குருஞான சம்பந்தர் முதல் பாடல்ல என்ன சொன்னாங்க, நமக்கு மிக அற்புதமா முதல் பாடல்ல அந்த முதல் பாடல்ல என்ன சொல்றாரு குருஞான சம்பந்தர் குருவை பற்றி பேசும்போது, அங்கே மிக சிறப்பாக இப்ப இங்க நமக்கு என்ன சொல்றாரு முதல் பாடல்ல மிக தெளிவா சில விஷயங்களை சொல்றாரு நமக்கு. அது என்னன்னா, இறைவன் குரு எப்படி விளக்குறாங்க அலையறீங்க. மன்னார் புலித்தொண்டி போட்டுருக்காங்க. ஐயா சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பக்தி தருநாதன், பரநாதன், முக்தி பெருநாதன், முதல் பாடல் முக்தி பெருநாதன், உண்மைய பெருநாதன், நம் குருநாதன், அருவும் உருவும் அருவுருவமும் அல்லா. அந்த பாட்டு தானுங்கய்யா.
அருவும் உருவும் அருவுருவமும் அல்லா ஒருவனுக்குயிரா யோங்கி திருவார் கமலை குரு ஞான பிரகாசன் என வந்த அமலபதன் தென் அடையாண்டான் தந்து இணையாண்டான். ஐயா நீங்கள் பேசுகிறது கேட்க மாட்டேங்குது. கேக்குதா கண்ணு? இப்பதாங்க கேக்குது. அருவமும் உருவமும் அருவுருவம் இல்லாத அண்டம் கடந்த பொருள், அளவில்லாத அந்த பொருளே குருவாக வரக்கூடியதுன்னு ரெண்டாவது பாடல் என்ன சொன்னாரு? ஐயா முதல் பாடல் சித்தி தருநாதன் தென் கைலை வாழ்நாதன் தென் கமல வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் முக்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை பெருநாதன் நம் குருநாதன். நமக்கு எல்லாம் தரக்கூடியவர் ஞான சுடராக இருக்க வேண்டும். அவர் யாரு அப்படின்னா இந்த உருவத்தோட அருவுருவத்தோட உருவத்தோட அருள்பவர் கிடையாது. இந்த அருவம் அருவுருவம் உருவம் என்ற 3 பொருளாகவும் வரக்கூடிய அண்டம் கடந்த பொருளே குருவாக வருகிறது. அந்த குரு எதற்காக வருகிறது என்றால் இப்படி வாழ சித்தி முத்திகளை உணர்த்தி முத்தி பெறும் நிலை அருளவும் உணர்த்தி சித்தி செய்தல் உணர்த்தி முத்தி பெறும் நிலை அடையவும் நல்லவங்கள் செய்யக்கூடிய வழியை குறித்தே எல்லோரிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் என்ற தன்மையுடையவர்களுக்கு அந்த அண்டம் கடந்த பொருள் அளவில்லது அமர்ந்ததுள்ள பொருள் இங்கே என்னை போன்ற சாதாரண மானுட சட்டை தாங்கி ஞான பிரகாசனிற்கு வந்துள்ளது அப்படி. ஆக இங்க குருவின் இலக்கணம் இறைவனே குரு. அந்நியமின்மையில் உணர்ச்சி ஒரு வார்த்தையின் பட்டு உணர்ச்சிட்டு என்ன பண்ணும்? அந்நியமின்மையின் அருண்கடல் குருமே. அது இறைவனே வந்தனால அது சாமியில போய் இங்க உட்காந்து கிளாஸ் எடுக்காது, ஒண்ணு எடுக்காது, இவ்வளவு கட்டணம் கேட்காது, எதுவுமே கேட்காது. ஒரே வார்த்தை நிற்கனாரு நின்னாரு. மழை தெரியல, விளக்கு அணையில விழற வரைக்கும் நின்னாரு. கால் வழி தெரியல. ஏன்னா ஆசாமி இப்படி நிக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அரைச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல அவரு பாட்டுக்கு தூங்க போய் எதுவுமே இல்ல. நில்லுன்னா நின்றாரு. ஆக உணர்த்தில் உணர்வு இல்லைன்னா எதுக்கு நிக்க சொன்னாரு? நான் சாதாரண மனிதன், எனக்கு தெரிஞ்சது வீட்டுக்கு வெளியில நிக்கிறது. ஆனா எதை நிற்க சொன்னார், எதற்காக நிற்க சொன்னார், ஏன் நிற்க சொன்னார்னு இத்தனை கேள்வி இருக்குல்ல. அங்கேயே நில்லுங்க கைலாஸ் அப்படின்னு ஒர்க் ஷாப் வர்றப்ப நான் கைலாஸ் சொன்னா அது என்னடா ஐயா வந்தது இப்படி நிற்க சொல்லிட்டாருன்னு இல்லாம நின்றுட்டு இருந்தா. அப்புறம் உள்ள கூட்டி வந்த பேரு கைலாஸ், நீங்க செல்போனாதான் வந்திருக்கீங்க, ஒர்க் ஷாப் முழுக்க இரும்பு துகள்களா இருக்கு, காலில் ஏறிடும், இப்ப சுத்தம் பண்ணிட்டு உள்ள வாங்க. இத்தனை இருக்குல்ல நிற்கன்னு வார்த்தைக்கு. நம்ம வார்த்தைக்கே இத்தனை இருக்குன்னா என்ன ஞான பிரகாசுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பொருள் இருந்திருக்குல்ல. அத்தனை பொருளையும் அவர் உணர்த்தியதனால் அடுத்த நாள் விடிஞ்சு கதவை திறந்தாலும் போய் நீ குரு ஆகுன்ட்டு அந்த தகுதியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். சிட்டி தந்தை அவருக்கு என்ன விட்டாரு? நீதி வழியா சிவபவசாரம் பூரா நீதி வழிதானே பேசு. சித்திமுத்திக்கான வழியை காட்டுதா, அன்பை காட்டுதா? இல்ல சிவோசரம் படிச்சா யாரு மேலையும் கோவப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், ஒன்னும் பண்ண அன்பு மட்டுமே தப்பு. அப்படிப்பட்ட நிலையை குருஞான சம்பந்தர் அருளியது ஞானப்பிரகாசம். ஆக குருஞான சம்பந்தரைய தேடல் சொக்கநாத பெருமானை பூஜை செய்ய சொக்கநாதரே எல்லாம் கற்றுத்தர முடியும். மதுரையில உடையவரே அவருக்கு உணர்த்திருந்த செஞ்சிருப்பார். ஆனா அவர் குருன்னு ஒருத்தரை காட்டுறாரு. அந்த குரு யாருன்னா சொக்கநாத பெருமானே திருவாரூரிலே புற்றிடம் கொண்ட பெருமானாக எழுந்தது. அவரே ஞான பிரகாசராக ஞான சம்பந்த பெருமானுக்கு அருள் செய்தார். ஞான சம்பந்தம் உடையவர் ஞானத்தை தேட வேணும்னு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்பா அம்மா. ஞான சம்பந்தரை போல எனக்கு மகன் இருப்பார். அதே போல அவருடைய குணம்
தேடல் உடையதாகும். அதனால் நம்ம ஒரு 4-5 நூல்கள் எழுதியிருக்க அற்புதமான நூல்கள் நம்முடைய ஞான சம்பந்தர். அதையெல்லாம் நமக்கு தந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அறங்கடல் கொடுத்தார். இவ்வளவுதான் அடியனுக்கு தெரிந்த விளக்கம். மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சா சொன்னீங்களா, நானும் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன். சொல்லுங்க கைலாஸ். ஐயா, இதற்கு மேலே தெளிவாக இறைவன் இது இறைவனே கொடுத்த வாக்கு மாதிரி இருக்குங்கய்யா, யார் குரு அப்படின்னு. ஐயா, நாங்களே உங்களுக்கு இது இறைவனே சொல்கிற மாதிரி இருக்கு. யாரா குரு, இவங்க தான் குரு அப்படின்னு இறைவனே சொல்கிற மாதிரி இருக்கு. இதை நாங்கள் என்னங்க ஆலோசனை பண்ணுறது? இல்ல, அரவிந்த் ராஜ் எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுனால அதுக்கு விளக்கம் நம்மளே ஐயாவுக்கு எடுத்தா தெரிஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு இதுல என்ன தெரியும்னு எனக்கு புரியல. எதை தெரிஞ்சிருக்கலாம்ல சான்ஸ். இது கரெக்டா ஒரு யார் குரு இல்லைங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரி. ஐயா, இது நீங்கள் சொன்ன மாதிரிங்கய்யா, இப்போ குரு அப்படிங்கிற வார்த்தையில் யார் இப்படிலாம் இருந்தால் ஒரு மெய் குரு, ஏன்னா குருவிலேயே மெய் குரு பொய் குருன்னு போடுற காலம் வந்துருச்சுங்கய்யா. குரு இல்ல, அது அவரே திருமூலரே போட்டாரு பொய் குரு மெய் குருன்னா. ஆமா, திருமந்திரத்துல இருக்குமா குருவின் தன்மை. சரிங்கய்யா. பொய் குரு மெய் குருலாம் அங்கேயே சொல்லிட்டாரு. கிமு 8ஆம் நூற்றாண்டுல சொல்லிட்டாரு. சரிங்கய்யா. அப்பவே இருந்திருக்காங்க. நிச்சயமாங்கய்யா. அதனால கிளியர் கட்டா தெளிவான விளக்கம். சாமி சிவபோகசாரம் எடுக்க வச்சாருன்னு புரியுதா? நிச்சயமாங்கய்யா. இன்றைய உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கு கட்டாயமாங்கய்யா. சொக்கநாதர் தேடல் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த தேடல் தெளிவா கொடுக்க ஒரு கருவி வேணும் இல்ல. அதுதான் இந்த சைவ நன்னெறி கலந்துரையாடல். அது சொக்கநாதனுடைய வாக்குங்கய்யா. ஞான சம்பந்த பெருமான் எப்படி சாகடிச்சு கைலாச கூட்டி போய் மெண்டல் ஆக்கி இல்ல மூலம் தெளிவுபடுத்தி அப்புறம் பார்த்தா யார் யாரோ போய் என்னென்னமோ தலைப்பு பேசி, ஆனா இங்க பேசப்படுற எந்த பொருளும் நம்ம நினைச்ச மாதிரி பேசப்படல இல்ல. அது ஏதோ போய்கிட்டு அப்படித்தானே கைலாச? ஆமாங்க, அது இறைவன் செயலுங்க, அது நம்ம செயல் இல்லை. நம்ம திட்டமிட்டபடி ஒரு வகுப்பு கூட நடக்கல தெரியுமா? அதாங்க வரோம், திடீர்னு கட் பண்ணி சப்ஜெக்ட் எங்கேயோ கூட்டி போயிருது இல்ல. ஆமாங்க, ஆமா. இப்ப இந்த நம்ம ஏதோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, கமலை ஞான பிரகாசர் இவ்வளவு சிறப்புடையவர் தான் நானும் பொருள் படிச்சிருக்கேன். ஆனா இந்த 3 பாடல்கள்ல குருவுக்கு இலக்கணத்தை வச்சிருக்காருங்கிறது யாருக்கு தெரியும்? குருஞான சம்பந்தர் வச்சிருக்காருங்கிறது கண்டிப்பா சூக்கமமா இருக்கு. சூக்கமமா இருக்கு, சூட்சமமா இருக்கு. இது பெரிய விஷயம் கைலாஸ். எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ யார் அறிவார் நீதி வழி குருநாதன் சொல்லனா யார் அறிவார் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வகுப்பு எடுக்கும் பொழுது பார்த்தா சாமி அப்படியே நீதி வழி யார் அறிவார்னு வார்த்தைய மாட்டி போடக்குள்ள ஓ இதுதானா இல்ல. ஐயா நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா அந்த வார்த்தையினுடைய பக்குவமே நம்ம உணர்றதுக்கு அப்பாற்பட்டதா இருக்குங்கய்யா. இத்தனை பேர் உரை எழுதிட்டாங்கல்ல, ஆனா சூக்குமத்தை யாருமே சொல்ல முடியல. அவனருளாலே அவன் தாள் வணங்கிங்கய்யா. அவங்க அருள் இருந்தா மட்டும்தாங்க. புரிவித்தால் யாரொருவர் புரியாதார் என்ன புரிவித்தால் தான் புரியும், உணர்த்தினால் தான் உணர முடியும். நிச்சயமாங்க. இன்னைக்கு இலங்கை அண்ணன் பேசல, நான் அவங்கள பார்த்ததில்ல, அவங்க என்ன பார்த்ததில்ல. காலையில இருந்து ஏதோ போன் மூலம் கைடப் ஆயிட்டு இருக்கு. போராடலாம் சாமி அவங்கள வேற லெவல்ல உபசரிச்சுட்டு இருக்காரு அநியாயத்துக்கு. எங்க இலங்கையில கூட எங்களை இப்படி உபசரிப்பார் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு
ஏன்னா இங்க இருந்த கீதாமெல்லாம் இளநிலை எங்களை அப்படி உபசரிச்சாங்க, இப்படி உபசரிச்சாங்க. ஆனா அவங்க உபசரிச்சவரே ஐயோ மேல இந்த நீங்க இந்த 2 நாளா எங்களுக்கு நிகழும் அனுபவங்களை யாரும் நம்ப மாட்டாங்கங்கிறாங்க. எப்படி அப்படி ஸ்டெரில் இல்ல. அப்ப அந்த ஐயா சொன்னாரு, இளைஞன் வந்தவரு, எங்க யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் கொழும்புல உள்ள பகுதி குழந்தைகளுக்கு சைவத்தை கொடுக்க நாங்க பெரும் முயற்சி எடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரிந்த திருமுறையிலையும் பெரிய புராணத்தை கொண்டு போகணும். ஆனா ஒரு சைவர்னா எப்படி இருக்கோங்கிறது இங்க அவங்க ஏழுமலை, சுக்கரையா, கீதாமெல்லாம் பார்த்தாதான் தெரியுதுங்க. ஒண்ணும் புரியல. எங்கடா பார்த்த, எங்க பழகுன, ஏதோ போன்ல யாரோ தெரிஞ்ச 4 பேர் அட்ரஸ் கொடுத்துட்டு சிவனேன்னு நம்ம வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம், கிளாஸ்ல இருக்கோம். அவங்க ஈரோடு வராங்களாம் கைலாஸ். ஓ சரிங்கய்யா சரிங்க. ஈரோடு வரும்பொழுது போன் பண்றேன்னு இருக்காங்க. சரிங்கய்யா. திருவருள் ஏதோ செஞ்சுட்டு போகுது. நிச்சயமாங்கய்யா. நமக்கு என்ன கைலாஸ் போகுது. அவ்வளோதாங்க. அதனால இன்றைய பதிவு போச்சுன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு உதவியா அவசியமாங்க. குருனா எப்படி இருக்குன்னு தெளிவா, இதை விட தெளிவா திருமுறை சார்ந்து எது சார்ந்து யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாங்க. இன்னைக்கு யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. மறுப்பு சொல்ல முடியுமா என்ன? இல்லைங்க. விஞ்ஞான சம்பந்தடைய வார்த்தைக்கு மறுப்பா ஒன்னே விடும்ல. அதுக்கு என்ன நடக்கு, எல்லாம் சிவன் செயல் என்று என்ன, அவ்வளவுதான். அவ்வளவுதானே. நிச்சயமா. ஒரே வார்த்தையில கைலாஷ் ஐயா, இன்னைக்கு பதிவு கொஞ்சம் போடுங்க ஐயா. நான் பாதியில தான் வந்தேன். குருனா என்ன எப்படிங்கறத எனக்கு நான் பதிவை பார்க்கல. சரிங்க. பாதியில தான் வந்தேன் இணைப்புல. சரிங்க. சொக்க லைனுக்கு வராற எல்லாம் வந்துருங்கப்பா. அந்த ஆளு திடீர்னு ஏதோ ஒன்று புலம்பிட்டு வெளியே போயிடுவாரு. அதனால அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாருன்னு யாருக்கு தெரியும். கார்ல போயிட்டு வருவாரு, ஏர்ல போயிட்டு வருவாரு. என்ன அதனால முடிஞ்ச வரைக்கும் வகுப்பை அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த சிவபோகசார வகுப்பை இது ஏதோ மேஜிக் நடந்துச்சு சாமி அருளால. அத கரெக்டா போட்டு போகணும். என்ன கைலாஸ்? ஆமாங்கய்யா, கரெக்டா நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, நேற்று ஒரு அம்மா கூப்பிட்டு ஏன் பதிவே வரமாட்டேங்குது அப்படின்னு அந்த அம்மா சம்மந்தமே இல்லாமல் கேட்குது. அதை கேட்ட உடனே தான் எனக்கு என்னடா இது, அப்போ இந்த இவ்வளோ ஈடுபாடாக கேட்குறாங்களா அப்படின்னு 2-3 பேர் கேட்டாங்கய்யா. நான் அந்த சரி அவ்வளோ ரெஸ்பான்ஸு வாட்ஸ்அப் குரூப்லலாம் போடுவேன். அப்புறம் நான் விட்டுட்டேன். அப்புறம் அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் ஐயோ இத்தனை பேர் கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு அது சாமி கரெக்டாக நேற்று அந்த அனுபவத்தை கொடுத்தாருங்க நேற்று காலையில். அது கரெக்டாக இந்த பதிவு வரையில். அப்போ இந்த பதிவை இன்னும் சிறப்பாக போடணும்னு அப்போ நான் எனக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்குது. அது நேற்று சொல்லுது, ஏன் கண்ணு நல்லா பதிவு போடுவீங்க, இப்போல்லாம் வரவே மாட்டேங்குது, திருவிளையாடல் புராணத்துக்கப்புறம் எதுவுமே வர மாட்டேங்குது கண்ணு அப்படிங்கிறாங்க. அதோட முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் போகலையே. அது கரெக்டாக நேற்று ஏங்கயா கூப்பிட்டு சொல்லணும். அது சிவபோகசாரத்துக்கு போடணும் அப்படின்னு அது கட்டளை எனக்கு கொடுக்கப்பட்டதுங்கய்யா. அப்போ இன்னைக்கு அந்த அருவம் உருவம் பாட்டு தனியாக கட் பண்ணி போட்டாங்கய்யா. இனி வர காலத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த விளக்கம் எல்லாத்துலேயும் தனியாக கட் பண்ணி போட்டுடலாங்கய்யா. சரி கண்ணு. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. குருஞான சம்பந்தர் வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கு. கைலாஷ் ஐயா, இன்னைக்கு பதிவு கொஞ்சம் போட்டு இப்போ குரூப்ல இப்போ போட்டுறேங்க. இப்போ குரூப்ல போட்டுறேன், பார்த்துக்குங்க. நமச்சிவாய வாழ்க. அனைவருக்கும் நமச்சிவாய. ஐயா சொல்லுங்க. கைலாஷ் ஐயா சொல்லுங்கய்யா. எங்க இப்பெல்லாம் நம்மளெல்லாம் கவனிக்க மாட்டேன்றீங்க, கிளாஸ்க்கு அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அதான் வந்துடுறேங்கய்யா. இது இனிமேல் கொஞ்சம் கண்டிப்பா வந்துடுறேங்கய்யா. சரி, அன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஐயா வராத அன்னைக்கு சரிங்க நம்மள கலந்துரையாடல் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆமா. அதாவது நீங்க என்ன சொன்னீங்க,
இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மாசம் ஃபுல்லா டூர் கூட்டிட்டு போறாங்க எல்லா செலவோட சேர்த்து. ம் அப்ப நீங்க போவீங்களான்னு என்ன கேட்டீங்க தெரியுங்களா? ஆமாம். அது கேட்டு 2 நாள் கழிச்சு ஒருத்தர் இதே தான் எனக்கு சொன்னாங்க. சரிங்க. ஒரு மாசம் ஃபுல்லா 12 ஜோதிலிங்கம் 54 சக்தி பீடமும் எனக்கு காட்டி கொடுங்க ஐயா, நான் எல்லா செலவும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரிங்க சரிங்க. நீங்க சொன்னதும் அது 2 நாள்லயே 2வது நாள்லயே எனக்கு இது கிடைச்சது. ஐயோ, யாரும் இல்ல, நான் ஏதோ மதுரை கிணத்துல சுபா மேடம் இருந்தாங்க தெரியுங்களா, என் பக்கத்துல உக்காந்துட்டு ஆமாம் இருந்தாங்களே ஆமாம் மதுரை கிளாஸ்ல, அண்டமான்ல இருந்து வந்தாங்க பாருங்க, ஆமாம் கருப்பா ஆமாம் தடிமா இருப்பாங்க, ஆமாம் ஆமாம். அந்த அம்மா தான். சரிங்கய்யா சரிங்க. அப்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த சொல்லலாம் நானும் யோசனை பண்றேன், நீங்க கிடைக்கவே மாட்டேன்றீங்க. இல்லைங்கய்யா, நம் செயல் இல்லைங்கய்யா, இறைவன் செயல் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அது நான் ஏதோ யதார்த்தம் விளையாட்டுத்தனமாக தாங்கய்யா சொன்னேன். நான் இது ஏதோ நீங்கள் ஏதோ நம்மளை கோத்துட்டு போகாதீங்க. அன்னைக்கு சொன்னதும் இதை இன்னைக்கு மட்டும் அப்புறம் ஐயா கேட்டார் அப்படின்னா நம்ம 2 பேர்த்தையும் அடிச்சு கொன்னே ஓட்டுருவாரு. அதனால இதை நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. யார் அறிவார் கேளுங்க, சொல்லுங்க அன்னைக்குல இருந்து ஐயா. நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோம், தனிப்பட்ட முறையில் பேசுவோங்க ஐயா. அது சரி, இது ஒன்னே ஒண்ணுதான். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இறைவன் உங்களை கருவியா தான் பயன்படுத்தி இங்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இறைவன் செயலுங்க, இறைவன் கருணை. ஆமா, இறைவன் செயல்பாடுதான். இறைவன் அதுதான் நான் சொல்லுவேன். இறைவன் கருணை, இறைவன் கருணைய வடிவமான இறைவன் செயலுங்கய்யா. ஆமா, நமச்சிவாய வாழ்கங்கய்யா. சரிங்கய்யா, நமச்சிவாய வாழ்கையா, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கங்கய்யா.